விமான நிலையம் மாதிரி இருக்கு, ஆனா பேருந்து இல்லையே. அவசரமாக கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு திறக்க வேண்டும் என்பதற்காக திறக்கப்பட்டது. கோயம்பேடு மக்களுக்கு நல்லா பழகுனதுக்கு அப்புறமா அங்க டிராபிக்னு சொல்லிட்டு இங்க மாத்திருக்கோம். இது ஒரு 10 வருஷம் கழிச்சு பழகிடுச்சுன்னா அப்ப இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை, அப்ப மக்கள் தானே அல்லல் படுவாங்க. வளர்ந்து வருவதற்கு வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம திட்டமிட்டால் தான் எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ சிட்டிக்குள்ள பேருந்துகள் போறதில்லை, இதனால டிராபிக் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கணிசமான அளவு குறைந்திருக்கிறது. இப்போ இங்க புது டிராபிக் உருவாயிடுச்சு. நம்ம பழைய பேருந்துகள், ஓட்ட உடசலான பேருந்துகள், மோசமான கண்டிஷன் இருக்கக்கூடிய பேருந்து நம்முடைய போக்குவரத்து கழகத்தில் இருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு விமர்சனம் பேசுறாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பேருந்து வாங்காதனால பழைய பேருந்து இருக்கு. கிளாம்பாக்கம் A to Z போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடன் சிறப்பு நேர்காணல் நாளை காலை 9:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.